பேரா மாநில அரசு முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களுக்கு 1 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீடு. பேரா மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1 கோடி ரிங்கெட் நிதி முறையே வழங்கப்பட்டு வருவதாக மாநில இந்திய விவகாரங்களுக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். மாநிலத்தில் 600க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ளன. அவைகளில் முறையே செயல்படக்கூடிய ஆலயங்கள் நிதி பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்றின் போது நிர்மாணிக்கப்பட்டு வந்த பல ஆலயங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்து வருகிறது. அவ்வாலயங்கள் தொடர்ந்து நிர்மாணிப்பு பணியை நிறைவு செய்ய நிதி வழங்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று கோபிசான் என்னும் இடத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 81 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு விளக்கினார். இந்த ஆலயம் 6,50,000 ரிங்கெட் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மாநில அரசு மூலம் 50,000 ரிங்கெட் மற்றும் கோப்பெங்கில் நாடாளுமன்ற தேஜா சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசு மூலம் ஆக மொத்தம் 226,000 ரிங்கெட் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. கோப்பெங் நகரில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு 55,000 ரிங்கெட் நிதியும் மற்றும் இந்த வட்டாரத்தில் உள்ள மேலும் 2 ஆலயங்களுக்கு நிதி வழங்கியுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பேரா மாநிலத்தில் இந்து மக்கள் வழிபடுவதற்கு போதிய வழிபாட்டு தலங்கள் தேவைக்கு அதிகமாகவே உள்ளதால் தொடர்ந்து புதியதாக ஆலயங்கள் எழுப்புவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் ஆலோசனை முன்வைத்தார். பல ஆலயங்கள் முறைப்படி நிர்வகிக்க முடியாமல் பதிவு ரத்து செய்யும் நிலையில் உள்ளதையும் அவர் தெரிவித்தார். இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு கோப்பெங் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் காய் ஹிங், தேஜா சட்டமன்ற உறுப்பினர் சந்திரா இங் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநில அரசாங்கம் கணிசமான தொகை இஸ்லாம் அல்லாதவருக்கு, அதாவது 10 மில்லியன் ரிங்கெட் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க பேராக் மாநில அரசாங்கம். இதை முறையாக எந்தெந்த ஆலயங்கள் தேவைப்படுதோ அந்தந்த ஆலயங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த கோவிட் காலத்தில் கும்பாபிஷேகம் செய்ய முடியாமல் விடுபட்ட ஆலயங்கள் நிறையா இருக்குது. அந்த ஆலயங்கள்லாம் இப்போ திரும்ப செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு கணிசமான நிதி தேவைப்படுது. இந்த கோப்பேங் ஒரு சிறிய நகரம். இந்தியர்கள்னு பார்த்தா ஒரு குறைவான இந்தியர்கள், ஏறக்குறைய ஒரு 11% இந்தியர்கள் வாழ்கிறாங்க இங்கே. ஆனால் அதில் 4 ஆலயங்களுக்கு இந்த வருடம் நிதி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த ஆலயம் முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு மட்டும் 2,26,000 ரிங்கெட் வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு மேலே இந்த 2,26,000 ரிங்கெட் ஒன்று என் மூலமாக 50,000 மாநில அரசாங்கம், கோப்பேங் நாடாளுமன்ற உறுப்பினர், தேஜா சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக 10,000, பிறகு கேபிகேடி எனப்படும் புத்ராஜயாலய் ராஜான் குர்பான் ராஜான் துப்பாத்தான் 1,40,000 ரிங்கெட் இந்த வருடம் மட்டும் வழங்கியிருக்காங்க. இது முன்பு காலத்தில் நம்ம கேட்க முடியாது இவ்வளோ வழங்குறாங்கன்ட்டு. அப்புறம் நம்ம கோப்பேங் பெரிய ஆலயம் மாரியம்மன் ஆலயத்துக்கு இதுவரை 55,000 ரிங்கெட் வழங்கப்பட்டுருச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற இன்னொரு மிராண்டா லப்பான் முத்து மாரியம்மன் ஆலயம், அதற்கும் கடந்த வாரம் தான் 30,000 ரிங்கெட் பண்ணியிருக்கோம். ஆக ஆலயங்கள் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசாங்க நிதி வழங்குவது, மற்றொன்று ஒவ்வொரு 12 வருடத்துக்கும் ஒரு தடவை கும்பாபிஷேகம் வருதுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு இந்துக்கும் தெரியும் 12 வருஷத்துக்கும் ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தி ஆகணும். அப்போ இந்த ஆலயம் இன்று கும்பாபிஷேகம் நடத்திட்டார்கள். நாளையிலேருந்து அவங்க ஒரு தொகையை ஒதுக்கணும். 12 வருடத்துக்கு ஒரு தொகையை அனுப்பும். இறுதி நேரத்தில் போய் நீங்கள் நிதிக்கு தேடிட்டு இருந்தால் இப்படி தான் வரும். இதோ அம்மா சொல்கிறாங்க இன்னும் 1,50,000 வண்டி வேணும் அப்படின்ட்டாங்க. இவங்க முன்கூட்டியே இதெல்லாம் சேமிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அப்போ அது முக்கியம். இரண்டாவது பேராக் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆலயத்துக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது என்ற உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் அதே வேளையில் அங்கே பொறுப்பில் இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் அவர்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. நேற்று ஒரு ஆலயம் இப்போல 140 வருடமாக அந்த ஆலயம் இருக்குது. ஆனால் நிலம் அதுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் அதே வேளையில் 5 வருடத்துக்கு தலைவராக வந்தவருக்கு அவருக்குன்னு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு. அவருக்கு மட்டும் ஒரு வீடு வாங்கிட்டார். கல்வி, பொருளாதாரம், சமூகத் தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட
சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.